பீட்ரூட் மால்ட், கேரட் மால்ட்டு, சோத்துக்கத்தாழை மால்ட்டு, செவ்வாழை மால்ட்டு, இந்த மாதிரி மால்ட்டு வகை 6 வகை மால்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். கேப்பை பால் பவுடரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். கேப்பையும் கம்பையும் நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சு முளைக்கட்டி நல்லா புடைச்சிட்டு அதை நாங்கள் பால் பவுடர் ஆக்கி அதையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அவங்க பாருங்கள், இந்த கேரட்டில் இன்ஸ்டன்ட் மில்க் ட்ரிங்க்கு, பீட்ரூட்டு, அதுலேயும் இன்ஸ்டன்ட்டு ஹெல்த் ட்ரிங்க்கு மிக சிறப்பாக எல்லாம். இதில் நான் இந்த தொழில் ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு என்கிட்ட எந்த பைசாவும் இல்லாமல் தான் இருந்தேன். நான் என்னுடைய வயசு 62. நான் தயார் பண்ணுற பொருள்கள் 62. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்னு ஒரு நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு வரேன். அதில் ஆயுர்வேதா மெடிசன்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 25 வருஷம் கடந்து வந்த பாதையை வச்சு இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைக்கி 7வது பேட்ச். இந்த 7வது பேட்சில் யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெஜினா பால் பாண்டியனை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க ப்ராடக்டை பற்றி இங்கே பேச போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு உங்களோட சேர்ந்து நானும் கேட்குறேன். என் பேர் ரெஜினா பால் பாண்டியன். தேனி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் அரண்மனை புதூர்லேருந்து வந்திருக்கேன். 62 வகையான சிறுதானிய உணவு வகைகள் தயாரித்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மதிப்பு கூட்டு காய்கறி பழங்கள் மதிப்பு கூட்டு தொழிலும் நான் கற்றுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். கேவிகே மூலியமாக கற்றுக்கிட்டேன். நான் அதில் மால்ட் ஐட்டம் பூரா கற்றுக்கிட்டோம். நாங்கள் பீட்ரூட் மால்ட், கேரட் மால்ட்டு, சோத்துக்கத்தாழை மால்ட்டு, செவ்வாழை மால்ட்டு, இந்த மாதிரி மால்ட்டு வகை 6 வகை மால்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கம்பு மால்ட்டும் கப்பு பால் பவுடரும் கேப்பை பால் பவுடரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இதை நாங்கள் கேப்பையும் கம்பையும் நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சு முளைக்கட்டி அதில் இருக்கிற அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அதில் இருக்க அந்த இதெல்லாம் கழிவெல்லாம் எடுத்துட்டு அது கசப்புத்தன்மை உள்ளதான் அது நல்லா புடைச்சிட்டு அதை நாங்கள் பால் பவுடராக்கி அதையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2018 சிறுதானியம் தேசிய விருது வாங்கினப்பவே நான் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு தான் வரேன். நான் 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் 2024 சிறுதானியம் சர்வதேச ஆண்டாக கொண்டாடப்பட்டது. அப்போயும் எனக்கு ஒரு அவார்டு கிடச்சிச்சு. எனக்கு நான் தொடர்ச்சியாக எனக்கு நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். கேவிகேலாம் நான் நுழைஞ்சு பயிற்சி எடுக்க தான் நான் போயிருந்தேன். ஆனால் இன்றைக்கி பயிற்சியாளராக இருக்கேன். நான் நிறைய இடத்துக்கு காலேஜில் ஸ்டூடெண்ட்டு எல்லாத்துக்கும் இளம் பெண்களுக்கு பசங்களுக்கு நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் அதே மாதிரி குழுக்களுக்கும் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்டும் நாங்கள் கொடுத்துட்றோம். நாங்கள் ஆன்லைன் மூலியமாக நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சில்லறையாகவும் கொடுக்குறோம், மொத்தமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மகளிர் திட்ட ஆஃபீஸில் இருந்து எனக்கு இந்த மாதிரி நாங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி அவங்களே நேரடியாகவே எங்கள் கம்பெனியை பார்த்துட்டு எங்களுக்கு எனக்கு கலெக்டர் ஆஃபீஸில் எனக்கு ஒரு கேண்டீன் கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் 8 வகையான சிறுதானிய முறுக்கு வகைகளும் 6 வகையான சிறுதானிய லட்டு வகைகளும், அதாவது சூப்பு, பருத்திப்பால், பாயாசம் இதெல்லாம் காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தோன்னாக்க சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கேவிகேலேருந்து இப்போ ஒரு 30 தொழில் முனைவரை கூப்பிட்டு அவங்கவுங்க தயார் பண்ண பொருட்களை ஒரு கடை கட்டி இப்போ கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதுலேயும் எங்களுடைய பொருட்களை வச்சு நாங்கள் விற்பனை பண்ணி கொண்டுருக்கோம். பாரத பிரதமர் ஸ்கீமில் சிறு குறு தொழிலில் எனக்கு நான் 15 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கேன். 12 மிஷின் போட்டு நான் தொழில் நடத்திட்டு வரேன். குழுவில் இருக்கவங்களுக்கு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போனால் எனக்கு அசிங்கம் நினச்ச ஒரு காலத்தில் இன்றைக்கி என்னுடைய கம்பெனியில் 5 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். கேவிகே மூலியமாக கவர்னர்ட்டாக நான் அவார்டு வாங்கியிருக்கேன். நான் இன்னும் நிறையா அதாவது சிறந்த தொழில் முனைவோர் பட்டம் வாங்கியிருக்கேன். நான் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். என்னுடைய கம்பெனிக்கு வந்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக என்னுடைய அவார்டும் சர்டிஃபிகேட்டும் லேமினேஷன் பண்ணி நான் வச்சுருப்பேன். நான் இப்போவும் யாருக்காவது பயிற்சி கொடுக்குறாந்தாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இதில் நான் இந்த தொழில் ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு என்கிட்ட எந்த பைசாவும் இல்லாமல் தான் இருந்தேன். நான் எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நான் எனக்கு உணவு பொருள் தயார் பண்ணுறதுல ரொம்ப இஷ்டம். சமையல் நல்லா பண்ணுவேன். நான் இதில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். நான் எனக்கு கொஞ்சம் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் எனக்கு ஒரு லோனை போட்டு கூட எனக்கு கொடுங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லாமல் அவர் தான் முதல்ல எனக்கு லோன் போட்டு கொடுத்து, அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணவர், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வேலை பார்த்தவர். அவர் கொடுத்த பணத்து மூலியமாக தான் இந்த தொழிலவே செஞ்சேன். இந்த கொரோனா டைமில் எனக்கு மெட்ராஸில் ஒரு 40 கடைகளுக்கு நான் சரக்கு கொடுத்தேன். அது கொரோனா டைமில் இங்கிட்டும் அங்கிட்டும் போக முடியாத சூழ்நிலை வரவும் எங்களால் அந்த பணம் வரவு எல்லாமே அப்படியே நின்று போச்சு எங்களுக்கு.
நான் மனசு விட்டு போகலை. மறுபடியும் எங்கள் வீட்டுக்கார நீ லோன் போட்டு கொடுங்க, மறுபடியும் நான் வந்து மறுபடியும் தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லவும் அவர் மறுபடியும் பணம் போட்டு கொடுத்தாரு. மறுபடியும் நான் வந்து இந்த பிஸ்னஸை பண்ணினேன். இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கேன். இப்போயும் யாருக்காவது சில்லறையாகவோ மொத்தமாகவோ எங்கள்கிட்ட இருக்க பொருள்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா 62 வகை. என்னுடைய வயசு வந்து 62. நான் தயார் பண்ணுற பொருள்கள் 62. வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கஸில் என்னுடைய நம்பர் இருக்குது, என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மிக சிறப்பு. ரெஜினா பால்பாண்டி மிக சிறப்பாக வந்து பேசினாங்க. அவங்க பாருங்கள், இந்த கேரட்டில் இன்ஸ்டன்ட் மில்க் ட்ரிங்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, அதுலேயும் இன்ஸ்டன்ட்டு ஹெல்த் ட்ரிங்க்கு மிக சிறப்பாக எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வேணுன்றவங்களும் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க சொன்னாங்க கவர்னர் கையால் அவார்டு வாங்கினேன்னு. எந்த ஊர் கவர்னர் கையால் வாங்கினீங்க? இது இல்லை, கேவிகேல போட்டுங்க, காமாட்சிபுரத்தில். அங்கே அந்த கவர்னரா? தமிழ்நாடு கவர்னர் வந்திருந்தாரா? ஆமாம். மிக சிறப்பு. தமிழ்நாடு கவர்னர் கையால் அவார்டு வாங்கினவங்க எவ்வளோ சிறப்பாக வந்து பேசியிருக்காங்க. உங்கள் வயசு 60ன்னு சொன்னீங்க இல்லையா? 62 வயசில் இன்னும் பாருங்கள் எவ்வளோ துடிப்பாக எவ்வளோ சிறப்பாக வந்து ஒரு பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் சின்ன பசங்களே வந்து என்னால் வேலை செய்ய முடியல, டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிற இந்த காலத்தில் அவங்க பாருங்கள், முதல்ல ஒரு லோன் போட்டு கொடுத்தாராம் அவங்க ஹஸ்பண்டு. அது லாஸ் ஆகிடுச்சா? அது லாஸ் ஆனோடனே இன்னொரு லோனை போட்டு கொடுங்க, மறுபடியும் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் வீராப்பாக இருந்து இன்றைக்கி சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள உண்மையிலேயே ரொம்ப பாராட்டணும். இந்த வயசில் அவங்க வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு 40-50 வயசு ஆனோடனே மூட்டு வலிக்குது, கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட் எடுக்க போயிடுவோம். கவர்மெண்ட்டே 58 வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க 62 வயசில் ரிட்டையர்ட்லாம் ஆக மாட்டேன், மறுபடியும் இன்னும் நிறையா வேலை செய்கிறேன்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. மிக சிறப்பு. அதாவது வந்து இப்போ என்னையோட இந்த தொழில் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி என்னோடய பொண்ணுக்கு நான் இதை சொல்லி கொடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேக்கரி ஐட்டம் கற்றுக்கிட்டாங்க. கேவிகே மூலியமாக பேக்கரி ஐட்டம் கற்றுக்கிட்டு அதில் வந்து அவங்க ப்ரௌனி, கேக் பண்ணுறாங்க, ப்ரெட்டு பண்ணுறாங்க, பிஸ்கட் பண்ணுறாங்க. சிறுதானியத்தில் எல்லாமே பண்ணிக்கிட்டு வருவாங்க. பாருங்கள், 2வது தலைமுறை அவங்க ஃபேமிலியில் 2வது தலைமுறையும் பிஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க. மிக சிறப்பு. நம்ம எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அதில் போய்ட்டு அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு 62 வயது இளைஞிக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூம்மா.